தோலும் உயிரும் இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்? முள்ளும் தோலும் உயிரும் இருந்திருக்கும். அதை விட அவர் ஒண்ணு இருந்திருக்காது. யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, ருசிக்கல ஏறெடுத்தே பார்க்கல. அப்படி இருந்திருக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தில் ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். வாசிங்கள பாப்பா, யாராவது வாசிக்க? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயினும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஏன் இந்த பெண், இந்த அக்கா அல்லது இந்த அம்மா, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் ஸ்தோத்திரமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டார். என்னது? அவர் பின்னாலேயே வந்து ஓரமா தொற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே அவளை மின்னுக்கு வரவிடவில்லை, அவளை அவன் மின்னுக்கு போகவும் முடியவில்லை. என்ன, அவ்வளோ அலங்கோலமா இருந்திருக்கிறார். யாராலையும் அவளை மதிக்கவில்லை என்று அவ்வளோ ஒரு வயக்கட்டு போயிருந்திருப்பார். யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, எத்திடுவாங்க, விரட்டிடுவாங்கன்னு சொல்லி அவ என்ன செஞ்சாங்க? இயேசு அந்த பாதையாய் நடந்து போகும் பொழுது ஓரத்தின் வஸ்திரத்தை தொட்டிருக்காங்க. அதுல அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்னண்டா, நான் 12 வருஷமா இருக்கிறேன், ஆனா இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டா குணமாகும்ன்ற அந்த நம்பிக்கை. நமக்கு என்ன நம்பிக்கை வரணும்? நம்ம என்னத்தை நோக்கி நம்பிக்கைப்படணும்? நம்ம எத்தனை வருஷம் இந்த நாட்டுக்கு வந்து என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம சம்பாரிச்சு வைக்கிற அந்த பாத்திரம், நீங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, அத்தனை வருஷம் போட்டதெல்லாம் ஓட்டையில இருக்கு. ஏதோ வகையில செலவு, ஏதோ வகையில ஒன்று கூட மிச்சப்பட்டு. அப்ப அதுவும்